இப்ப ஆன்சர் பண்ணாத சில பேர் இப்ப ஏற்கனவே முன்னாடி பேசாம இருப்பீங்க சில பேர். உங்கள கேர்ள்ஸ் நிறைய பேர் லாஸ்ட் ரோல தயங்கி நின்று இருக்கீங்க. ஒன்னும் தயக்கம் இல்ல, ஃபரிதாவை பார்த்து பயப்பட வேணாம். நீங்க உங்க ஃப்ரெண்டு மாதிரி உங்க அக்கா மாதிரி அவங்க ஜாலியா பேசுங்க. பாய்ஸ் நீங்களும் ஹர்ஷினி இருக்காங்க, முன்னாடி பேசுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, நீங்க கண்டிப்பா இந்த கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லணும், ஓகேவா? இப்ப தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பிரச்சனை ஒண்ணு அடிக்கடி பேசப்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை இருக்கு. என்னன்னா இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்னு சொல்றாங்க. இருமொழி கொள்கைன்னா என்ன? இப்ப நம்ம படிக்கக்கூடிய தாய்மொழி தமிழ் படிக்கிறோம், அதே மாதிரி கூடுதலா வெளிநாடுகளுடன் அல்லது வெளி மாநிலங்களுடன் தொடர்பு கொள்வதற்காக ஆங்கிலம் படிக்கிறோம். இந்த ரெண்டு மொழி தான் இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை, அதாவது மூணாவதா ஒரு லாங்குவேஜ் படிங்க அப்படிங்கிறாங்க. இதை ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க, இதை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டுத்திலுமே பிளஸும் இருக்கு, ரெண்டுத்திலுமே மைனஸும் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா மூணாவதா இப்ப உதாரணத்துக்கு ஹிந்தி மொழின்னு எடுத்துப்போம். ஹிந்தி மொழி நம்ம படிச்சோம் அப்படின்னா நாளைக்கு நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெல்லியில ஒரு வேலை கிடைக்குது, நீங்க அங்க போய் ஈஸியா ஒர்க் பண்ணலாமா? கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்காதா? ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா நாம தமிழ் படிக்கிறோம், உள்ளூர் மொழி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மொழி படிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, இங்கிலீஷ் மட்டும் படிச்சாலே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் போய் ஒர்க் பண்ணலாம். ஒண்ணு. இன்னொன்னு, வெளிநாடுகள்ல எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம், அப்படிதானே? இங்கிலீஷ் ஒன்னு படிச்சாலே போதும்ல. உலக நாடுகளில் பெரும்பான்மை நாடுகளோட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம், அப்படிதானே? நீங்க யூஎஸ் போனாலும் சரி, யூகே போனாலும் சரி, பிரான்ஸ் போனாலும் சரி, நம்ம ஊர்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அப்படிதானே? அங்க உள்ளூர் மொழி வேறா இருந்தாலும் கூட இங்கிலீஷை வச்சு நம்மளால மேனேஜ் பண்ணிட முடியும். அப்ப நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு மொழி கத்துக்கணும்? அந்த மொழியை கத்துக்கிற நேரத்துல வேற ஒரு கோர்ஸ் ஏதாவது படிக்கலாம் நாம அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றவங்க இருக்காங்க. ஆனா மாணவர்களாகிய உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, இல்ல சார் எனக்கு ரெண்டு மொழியே போதும் சார், எதுக்கு சார் மூணாவது மொழி? இப்ப நான் ஒடிசாவை படிச்சு என்ன பண்ண போறேன், இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய தெலுங்கு மொழி படிச்சு நான் என்ன பண்ண போறேன், இல்ல ஹிந்தி மொழியை படிச்சு நான் என்ன பண்ண போறேன், அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இல்ல சார் நீங்க சொல்றது தப்பு, மூணாவது மொழி கத்துக்கல ஒரு தப்பும் கிடையாது. எக்ஸ்ட்ராவா நமக்கு எவ்வளவு மொழி தெரியுதோ அவ்வளவு நமக்கு அட்வான்டேஜ் தான் சார், அதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். ஒருத்தரா உங்களுடைய கருத்து என்னவோ ஹானஸ்டா சொல்லுங்க. எந்த விதமான தனிநபர் தாக்குதலோ வன்மம் வேணா, ஆரோக்கியமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. என்னுடைய பெயர் நாகராஜன். இப்ப நீங்க பேசிக்கொண்டிருந்தீங்களே இந்த மொழியினுடைய தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியராக இருக்கேன். இப்ப ஐயா ஒரு கேள்வி கேட்டார், இருமொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா அப்படின்லாம் கேட்டாரு. இந்த இருமொழி கொள்கை என்பது பாத்தீங்கன்னா இந்த தாய்மொழியில் அவன் படிச்சா தான் அவனுடைய அறிவை பெறுகிறான். ஆங்கிலம் எங்களுக்கு வேண்டும். இப்ப மும்மொழி கொள்கை என்று சொல்றாங்க, நீங்க ஹிந்தியை கட்டாயமா படிங்க அப்படின்னு ஒரு சில மாநிலத்தில் ஹிந்தி புகுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. மொழியை படியுங்கள். மொழி நம்மளுக்கு ஒரு தகவல் தொடர்புக்கும் மற்ற வேலை வாய்ப்புகளுக்கும் எல்லாம் அனைத்து மொழியும் வேண்டும். ஆனால் தாய்மொழி என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் நாங்க பேசுறது, வேற ஒண்ணும் இல்லை. எல்லா மொழியும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் ஆங்கிலமும் தமிழும், இந்த இருமொழி கொள்கை மட்டும்தான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்து தமிழ்நாடு மாநிலமாக வந்த காலத்திலிருந்து இரண்டு மொழி கொள்கை தான். இன்னைக்கு பேசுகிற ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாருமே இந்த இருமொழி கொள்கையை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு மொழி, அந்த ஹிந்தி என்ற ஒரு திணிப்பு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு பாடப்புத்தகங்களே அந்த ஹிந்தி, அந்த சில பள்ளிகளிலே ஹிந்தி போதிக்கப்படுகிறது. என் பையன் கூட ஹிந்தி படிக்கிறான் தான், படிக்கலாம், அது வேண்டாம்னு சொல்ல. ஆனால் அந்த ஹிந்தியை திணிக்க கூடாது, ஒரு மொழியை ஒரு மாநிலங்களின் மீது திணிக்க கூடாது. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எல்லா மொழியும் சொல்றதுல புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மூணாவதா எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க படிச்சுக்கோங்க, ஆனா கட்டாயமா இந்த மொழியை படிக்கணும் அல்லது கட்டாயமா மூணாவது மொழியை படிக்கணும்னு வற்புறுத்த கூடாது. தேவையின் அடிப்படையில் படிச்சுக்கலாம். இப்ப வேலை வாய்ப்பு கொடுத்த பிரான்ஸ் போறான்னா அந்த பிரெஞ்சு மொழியை படிக்கிறான். அது நம்ம ஜெர்மனி படிக்கிறோம், அது வேலை வாய்ப்புக்காக விருப்பத்திற்காக படிக்கிறோம். ஆனால் மொழி என்பதை திணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம். இல்ல நானா ஒரு தமிழ் ஆசிரியர், என்னுடைய வாதமாக அது இருக்கலாம். மாணவர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காக பல மொழிகளை படிக்கிறார்கள், அது நாங்கள் வேண்டாம்னு சொல்லல. எங்க பொறுத்தளவு இருமொழி கொள்கை அப்படிங்கறதான் மாநிலங்கள் பின்பற்றுகிறது. நீங்க பக்கத்து மாநிலங்களில் மும்மொழி கொள்கை எல்லாம் பின்பற்றுகிறார்கள். அதே நான் கேட்கிறேன், அங்க தமிழை ஒரு டெல்லியிலோ உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ நீங்கள் பாடமாக வைப்பீர்களா? இன்னைக்கு தமிழ் உலகத்தின் தொன்மை மொழி, பழமையான மொழி என்றெல்லாம் பேசப்படுகிறது. அது சொல்றேன், இன்னைக்கு கீழடி அகழ்வாய்வு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல படிக்கிறாங்க, டெல்லியில தமிழ் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கைகள்லாம் இருக்குது. உலகத்தில் பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கைகள் இருக்கு. ஆனால் நாங்கள் ஹிந்தி படிக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களிலே தமிழ் படிப்பார்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு இங்கே முன்வைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த கீழடி அகழ்வாய்வு இதை அந்த அரசியலுக்காக நான் சொல்லவில்லை. 3500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆய்வை ஏன் அரசாங்கங்கள் இப்படி இருட்டடிப்பு செய்கிறது என்பதெல்லாம் ஒரு கேள்வி. என்ன சீகை கொற்றன்கிற ஒரு எழுத்து பிரமிடில் இருக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் இருக்கு. ஆகவே இந்த தொன்மையான மொழியை எடுத்து செல்லுங்கள், எல்லார் இடத்திலையும் பரப்புங்கள். தமிழ் படிச்ச தமிழாசிரியர்னால சொல்லல, இது நம்ம தாய்மொழி. அப்துல் கலாம் கூட சொல்றாரு, அவங்க தாய்மொழியில படிக்கும் போதுதான் அவர்களுடைய அறிவை பெருகும் என்றெல்லாம். அதே போல இன்னைக்கு இருக்கிற மருத்துவம், பொறியியல்,
மற்ற பாடங்கள் எல்லாமே தமிழ்ல இருந்தா அவங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய கருத்து தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆண்ட கட்சி, ஆள போற கட்சி, எல்லா கட்சியும் இருந்தாலும் கூட தமிழ் வழியில இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கு, பொறியியல் தமிழ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நன்றி, உங்க கருத்துக்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா.